தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர், வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஏற்கனவே வீட்டு வரி விலக்கிலிருந்து பல வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ்ல ஜில்லா சைனிக் போர்டு அந்த வீட்டு வரி விலக்குக்கு பதிலாக மீளப் பெறுவதற்கு எப்படி அதோட ஃபார்ம்ஸ் இருக்கு, எப்படி அது ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். முதல்ல அரசு ரிலீஸ் பண்ணிருந்த ஃபார்மை மாற்றி ரெண்டாவது கொஞ்சம் எளிமையாக அந்த ஃபார்ம் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா, வீட்டு வரியிலிருந்து மீளப் பெறுவதில் அந்த சரத் கிரைட்டேரியா முக்கியமான நம்ம எடுத்தாச்சுன்னா 3 கிரைட்டேரியா. அந்த கிரைட்டேரியால முதல் கிரைட்டேரியா 2 வேலையில் இருந்தால், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்தோ இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்தோ வேலையில் இருந்தால். இன்னொன்னு என்ன அப்படின்னா டாக்ஸ் பேயருக்கு அதுல எலிஜிபிலிட்டி இல்லை. மூன்றாவதாக ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு எக்ஸ் சர்வீஸ்மேன் மனைவியிட பேர்ல இருந்தால் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு உள்ளதுதான் அந்த கிரைட்டேரியா. இதுக்கு பெரிய விவாதங்களே நடந்து கொண்டிருந்தது. அதுக்காக நேற்று 27/6/2024 தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் ஆபீஸ் பேரர்ஸ் நல அமைச்சர் திரு சிவா வி மையநாதன் அவர்களையும், தமிழ்நாடு பப்ளிக் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி மற்றும் ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர் திரு ஏ சிவஞானம் அவர்களை நேரடியாக சந்திச்சு இந்த அனைத்து விஷயங்களையும் பற்றி, வீட்டு வரி சார்ந்தது அல்லாத சில மற்ற விஷயங்களும் பேசப்பட்டது. இந்த வீடியோல வீட்டு வரியை பற்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன். வீட்டு வரியிலிருந்து போடப்பட்ட அந்த சரத்து, அதாவது அந்த கிரைட்டீரியா உடனடியாக மாற்றப்பட முடியாது. வருங்காலத்தில் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும், அதுல 3வது சரத்து, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனோட வைஃபோட பேர்ல இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு உள்ள சரத்து தற்போது மாற்றப்பட்டுள்ளது. நீங்க யாருதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனோட வைஃபோட பேர்ல இருக்குதோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்க ஃபார்ம் ஃபில்அப் அந்தந்த ஜில்லா சைனிக் போர்டுல கொடுத்துடலாம். சப்போஸ் ஜில்லா சைனிக் போர்டு எப்பொழுதுமே சொல்ற மாதிரி இல்லை, நாங்க கொடுக்க மாட்டோம், ஃபார்ம் கொடுக்க மாட்டோம், இல்லாட்டி வாங்க மாட்டோம் அப்படின்னா அதுல நீங்க ஒன்றும் வரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நேரடியா ராஜ்ய சைனிக் போர்டுக்கு அனுப்பிடுங்க. இருப்பினும் அடிஷனல் செக்ரட்டரி தமிழ்நாடு திரு ஏ சிவஞானம் ஐஏஎஸ் அவர்கள் நேத்தத்த மீட்டிங்கில் அதுக்கு சர்க்குலர் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஏதொரு புதிய திட்டங்களும் அமல்படுத்தும் போது சில நடைமுறை சிக்கல்கள் கண்டிப்பா வரும். அதுதான் இதுவும். ஏன்னா 70 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் வீட்டு வரி இருந்து மீளப்பெறுதல் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த மீளப்பெறுதல் விலக்காக மாற்றுவதற்கு நாம் தொடர்ந்து அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கண்டிப்பா அது மாற்றம் கொண்டு வர முடியும். தற்போது
எக்ஸ் சர்வீஸ்மேன் வைஃபோட பேர்ல இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜில்லா சைனிக் போர்டு, அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா சைனிக் போர்டு அதுல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. போறதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த ஃபார்ம் இல்லையோ எனது நம்பர் 9994232428 எனக்கு கூப்பிடுங்க, பர்சனலாக கூப்பிடுங்க. உங்களுக்கு அதில் பிடிஎஃப் அனுப்பித்தரேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஏதோ ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். மற்ற கிரைட்டீரியா வருங்காலத்தில் கண்டிப்பாக மாற்றப்படும். தற்போது உங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள ஒரு பிரச்சனையா இருந்தது, இந்த மாதிரி வைஃபோட பேர்ல இருந்தால் வாங்கிறது இல்லை அப்படின்னு. தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனியப்பன், ஈரோடு. நான் எங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸும் நேற்ற மீட்டிங்கில் இதுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டது. இப்போ அந்த பிரச்சனையில் எல்லாருக்குமே ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும். நீங்கள் எல்லாருமே இப்போ வீட்டு வரிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஏன் அப்படின்னா மீளப்பெறுதல் அண்ட் விளக்கா இருந்தால் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் ப்ராசஸ், அவ்வளவுதான். அதர்வைஸ் இதில் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.